நல்ல கௌரவமான விஷயங்கள்லாம் இந்த ஆடி மாதத்தில் நடக்கும். உங்கள் பேரில் ஏதாவது ஒரு லோன் கடன் இருந்ததுன்னா நமக்கு வர வருமானம் பத்தலை, இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், இந்த எண்ணங்கள்லாம் இருக்கும். எதிர்பார்ப்பு ரொம்ப வச்சிங்கன்னா கண்டிப்பாக மாதத்தோட பிற்பாதியில் வந்து குலதெய்வ வழிபாடு தடைப்படுது, குலதெய்வத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணேன் பட் கேன்சல் ஆகிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு? அவங்க எந்த மாதிரியான கோயில்களுக்கு சென்று வழிபடலாம்? கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாத பலன், ஆடி மாதம் முதல் கடகராசி வந்து ராசிலேயே வந்து சூரியனும் குருவும் இருக்காங்க. சூரியன் குரு ராசிலேயே இருக்கிறது நல்ல விஷயம்தான். கடகராசிக்கு வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி ராசிலேயே இருக்காரு. 2ஆம் அதிபதி ராசியில வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை தேடி வரும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் கடகராசிக்கு. அதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி வந்து ராசிலேயே இருக்கிறது வந்து வருமானத்துக்கு உண்டான விஷயங்கள் உங்களை தேடி வரும், அதை பயன்படுத்திக்கிங்க. ராசியில குரு இருக்காரு, 6ஆம் அதிபதி ராசிலேயே இருக்காரு. அதுக்கடுத்து 9ஆம் அதிபதியும் ராசியில் இருக்காரு குரு. உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வர்றது, பதவி உயர்வு, வியாபாரத்தில் முன்னேற்றம், புதிய ஆர்டர்கள் வருவது, நல்ல கௌரவமான விஷயங்கள்லாம் இந்த ஆடி மாதத்தில் நடக்கும். ஏதாவது வந்து ஒரு நல்ல கௌரவமான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி வந்து 6ஆம் அதிபதி இருக்கிறது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வேலையில் நல்ல முன்னேற்றம், ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைக்கும். வேலைக்கு போகாமல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை வீட்டில் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, இவங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது வந்து ஏதாவது உடம்பு பிரச்சனைகளை கொடுக்குது, கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் பேரில் ஏதாவது ஒரு லோன் கடன் இருந்ததுன்னா இந்த பாதிப்பெல்லாம் குறையும். வேலைக்கு போகிறவங்களுக்கு பாதிப்பு கிடையாது, வேலைக்கு போகிறவங்களும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அதுக்கடுத்து 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. 2ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வரும், வருமானத்துக்கு உண்டான வழி வரும், இருந்தாலும் அதில் திருப்தி இல்லாமல் இருக்கும். நமக்கு வர வருமானம் பத்தலை, இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், இந்த எண்ணங்கள்லாம் இருக்கும். பொறுமையாக நீங்கள் போதும், அதாவது வந்து நமக்கு என்ன தேவையோ அது வந்தால் போதும்னு நினச்சிக்கினாலே வரவு அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னா வரவு அதிகமாக வரும். எதிர்பார்ப்பு ரொம்ப வச்சிங்கன்னா கண்டிப்பாக விரக்தியை தான் கொடுக்கும். அதனால் எதிர்பார்ப்பை குறைச்சிட்டுங்க. வருமான விஷயத்தில் குடும்பத்துலேயும் வருமானத்துலையும் எதிர்பார்ப்பை குறைச்சிட்டுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் நிறைய ஸ்ட்ரகிளை கொடுப்பாரு, கடன்கள் கொடுப்பாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ், உடம்பு பிரச்சனைகள், அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து துர்கை வழிபாடு, செவ்வாய்க்கிழமையில் துர்கை வழிபாடு பண்ணுறது, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற துர்கை வழிபாடு பண்ணாலே போதும். துர்கைக்கு வந்து நீங்கள் விளக்கு போட முடிஞ்சா போடுங்க, அப்படி விளக்கு போட முடியலன்னா செவ்வரளி பூ வாங்கி கொடுத்தாலே உங்களுக்கு போதும், உங்கள் பிரச்சனைகள் குறையும். 2ஆம் இடத்துல இருக்கிற கேது திருப்தி இல்லா தன்மையை கொடுப்பாருன்னு சொன்னேன். அதுக்கு வந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு வந்து நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதாலும் விநாயகரை வழிபட்டுட்டு பண்ணுங்க. அதே மாதிரி வந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. வருமான விஷயம், குடும்ப விஷயத்துலலாம் உங்கள் திருப்தி இல்லாத தன்மையை அதை சரி பண்ணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 9ல் சனி இருக்காரு. 9ல் சனி இருக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது, அது வந்து உங்களுக்கு யோகமாக தான் இருக்கும். இன்னொன்று குரு வீட்டில் இருக்காரு. சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7, 8க்கு அதிபதி 9ல் இருக்காரு. 7, 8க்கு திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் முடியும், வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும், ஒரு தடை ஏற்படும், தடை ஏற்பட்டு நடக்கும். அப்பா உறவு வந்து ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். 8ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதுனால அப்பா உறவில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்ஸு, அப்புறம் வர வேண்டிய ஆர்டர்கள் தடைப்பட்டு வரும், கண்டிப்பாக வரும், பட் தடைப்பட்டு வரும். ஏன்னா குரு பார்க்குறாரு, கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு தடை ஏற்பட்டு நடக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. முதல் பாதி மாதத்தோட முதல் பாதியில் வந்து 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் 5-11 காதல் கைகூடும், லவ் பண்ணுறவங்க சக்ஸஸ் ஆவாங்க. அதே மாதிரி வந்து வீடு கட்டணும்னு நினைப்பு இருந்ததுன்னா வீடு கட்டுற விஷயங்கள்லாம் நடக்கும், சக்ஸஸ் ஆகும் கடகராசிக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்டு, முன்னேற்றம் வரும், வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன், இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். மாதத்தோட 2வது பாதி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வருவார். 12ஆம் இடத்துக்கு வரும்போது சிறு தடைகள், இந்த அதாவது வந்து குழந்தை விஷயத்தில், பசங்க விஷயத்தில், ஏதாவது வீட்டுக்கு சுபகாரியங்கள், அதே மாதிரி வந்து குலதெய்வ அருள் இருக்கும். மாதத்தோட பிற்பாதியில் வந்து குலதெய்வ வழிபாடு தடைப்படுது, குலதெய்வத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணேன் பட் கேன்சல் ஆகிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு பண்ணுறது நல்லது. பட் செவ்வாயால் உங்களுக்கு பெரிய பாதிப்புன்றது வராது.
இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த ஆடி மாதத்தில் பண்ண வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி வந்து துர்க்கை வழிபாடும் விநாயகர் வழிபாடு பண்ணலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கே போகலாம். விநாயகர் வழிபாடுன்றது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு போகலாம். வேற என்ன முயற்சி பண்ணுறதுனா விநாயகரை வழிபட்டுட்டு பண்ணுங்க, சக்ஸஸ் ஆகும். துர்க்கை வழிபாடு ஸ்ட்ரகிள், லைஃப்ல இருக்கிற ஸ்ட்ரகிள், போராட்டம், தடை இது நீங்கிறதுக்கு துர்க்கை வழிபாடு பண்ணீங்கன்னா ராகுவால இருக்கிற பிரச்சனைகள் குறையும். 9ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து உங்களுக்கு யோகம் தான். குரு பார்வையில இருக்காரு, அதனால எந்த பாதிப்பும் இல்லை. வர வேண்டிய ப்ரமோஷன், பதவி உயர்வு, அதுக்கப்புறம் வியாபாரத்தில் வர முன்னேற்றங்கள் தடைப்பட்டு நடக்கும். மற்றபடி இந்த ஆடி மாதம் வந்து கடகராசிக்கு வந்து யோகமான மாதம் தான். 75% வந்து யோகமான பலன்கள் தான் நடக்கும்.